செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை வன்மையாக கண்டிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தாவேக்கல்ல வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நேற்று வேறு கட்சியிலேருந்து வேலைக்கு இன்றைக்கி இந்த கட்சியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. அது கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்களே. இங்கே கஷ்டப்பட்டு கட்சிக்காக உழைச்சவங்க யாருமே எலெக்ஷனில் நிற்கலை. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு சேர்ந்த அஜித்தானுங்கிற ஒருத்தவங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கலன்னு போராடிக்கிறதை பார்த்தோம். அதே தான் திரும்பவும் நடந்திருக்குது. கட்சிக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச நிறைய பேர்த்துக்கு சீட்டே கிடைக்கல. எல்லா சீட்டுமே பணத்தால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு சண்டை நடக்கும் ட்விட்டரில். தளபதி தான் கெத்து, எல்லா ஆக்டர்ஸையும் ரொம்ப தரகுறவே திட்டி கஷ்டப்பட்டு தளபதியை உயர்த்தி கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கும் இங்கே சீட் கிடைக்கல. ஏன் நம்ம லயலா மணி அண்ணனுக்கும் சீட்டு கிடைக்கவே இல்லை. நம்ம புஷி ஆனந்தனே என்ன அப்படி கட்சிக்காக செஞ்சிட்டாரு? ஒன்றும் கிடையாது. தளபதி பின்னுங்க சுற்றுனதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே இறங்கி எந்த வேலையும் பார்த்தது இல்லை கட்சிக்காக. ஆனால் அவருக்கு ஒரு தொகுதி, நம்ம ஆதவர்ஜுனானே எல்லா கட்சிக்கும் வேலை பார்ப்பாப்புல, அவருக்கும் ஒரு தொகுதி. அப்புறம் பல ஊழல் வழக்குகளில் சிக்கின வாச்சாத்தி படுகொலைக்கு காரணமான செங்கோட்டையனும் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாரு, அவருக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படியானவங்க தான் இந்த எலெக்ஷனில் தாவேக்காவுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் தளபதியாகவே இருக்காதுங்க. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, கட்சியில் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறாரு. அன்னை ஏதோ எழுதி கொடுக்குறத வாச்சிட்டு அவர் பேசாமல் போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கட்சியில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல, இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தளபதி அண்ணன் ரொம்ப பாவங்க. ஆனால் வேட்பாளர்கள் மாற்றினில் ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், அவர் எப்படி சூஸ் பண்ணீங்க, ஒரு ரசிகர்களுக்கு எப்படி சூஸ் பண்ணீங்க, ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏன் உங்களுக்கு எலெக்ஷனில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கலாம். வெளியில இருந்து நம்ம பார்க்குற நமக்கு கட்சியில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. இவங்க வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க, இங்கிட்டு வேட்பாளர்களுக்கு எங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு போராடுறாங்க. சொந்த கட்சிக்காரவங்கள தாவக கட்சி கொடியை போட்டு எரிக்கிறாங்க, கிழிக்கிறாங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பலவிதமான வித்தியாசமான போராட்டங்கள்லாம் செய்கிறாங்க. எதுக்காகனா தளபதியோட அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை ராஜா. தளபதி 10 தொகுதியில் நின்றாலும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 10 பேர் வந்துடுவாங்க. ரசிகர்களுக்கு எதிராகவே ரசிகர்கள்.